அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு வாரமும் வாரம் ஒரு திருத்தலம் என்ற தலைப்பிலே பாரத தேசத்தில் உள்ள திருக்கோயில்களின் சிறப்பு பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்துள்ள ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலின் சிறப்பு பற்றிதான் பார்க்க இருக்கிறோம். இக்கோயிலில் மூலவர் அமர்ந்த கோலத்திலும் தர்ப சயனராமர் கிடந்த கோலத்திலும் பட்டாபிராமர் நின்ற கோலத்திலும் காட்சி தருகின்றனர். அயோத்தி மன்னனான தசரதர் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக புத்திர காமேஷ்டி யாகத்தை திருப்புல்லானி கோயிலில் நடத்தினார். அப்போது யாக குண்டத்தில் தேவ புருஷர் ஒருவர் தோன்றி பாயசத்தை அளிக்க தசரதர் 3 மனைவியருக்கும் கொடுத்தார். அதன் பயனாக ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் பிறந்தனர். 108 திவ்ய தேசங்களில் இது 44வது திருத்தலமாகும். இதன் பழைய பெயர் திருப்புல்லனை. இத்தலம் முன்பு தர்பை புற்கள் நிறைந்த பகுதியாக இருந்துள்ளது. இப்பகுதியில் புல்லவர், காலவர், கண்ணவர் என்ற 3 மகர்ஷிகள் தவம் செய்து வந்தனர். அப்போது அரக்கர்களின் துன்புறுத்தலுக்கு ஆளான அவர்கள் பெருமாளை சரணடைந்தனர். அரசமரத்தின் வடிவில் எழுந்தருளி மகர்ஷிகளை காப்பாற்றினார் பெருமாள். பின்னர் அங்கு சங்கு சக்கரம் ஏந்தியபடி ஜெகநாத பெருமாளாக இங்கு மூலவராக கோயில் கொண்டுள்ளார். உற்சவர் பெயர் கல்யாண ஜெகநாத பெருமாள். பத்மாசினி தாயாரும் தனிச்சன்னதியில் குடிகொண்டிருக்கிறார். அடுத்ததாக தர்ப சயனராமர் சன்னதி உள்ளது. சீதையை மீட்பதற்காக கடலில் பாலம் அமைக்க விரும்பினார் ராமர். இதற்காக சமுத்திரராஜனிடம் அனுமதி கேட்க 3 நாளாக காத்திருந்தார். ஆனால் கடலுக்குள் இருந்து சமுத்திரராஜன் வெளியே வரவில்லை. கோபமடைந்த ராமர் கடலை வற்றச் செய்ய போவதாக சபதமிட்டார். தவறை உணர்ந்த சமுத்திரராஜன் மன்னிப்பு கேட்டதோடு பாலம் கட்ட உதவி செய்வதாக தெரிவித்தான். ராமரின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த சமுத்திரராஜன் கடலை மென்மையாகவும் தாழ்வாகவும் மாற்றிக்கொண்டான். இதன் பின்னரே இலங்கைக்கு பாலம் அமைக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் 3 நாள் ராமர் தர்பை புல்லின் மீது சயன நிலையில் விரதம் இருந்தார். இதனால் இவரை தர்ப சயனராமர் என அழைக்கின்றனர். இங்கு சன்னதியில் தர்பை புல்லின் மீது ராமர் படுத்திருக்க சமுத்திரராஜன் அவருக்கு அருகில் பணிவுடன் காத்திருக்கும் நிலையில் உள்ளனர். சன்னதிக்கு வெளியில் விபீஷணனும் இருக்கிறார். லக்ஷ்மணரின் வடிவமாக ஆதிசேஷன், ஆஞ்சநேயர் உடன் இருக்கின்றனர். சீதையை மீட்டு திரும்பிய ராமர் வேறொரு சன்னதியில் பட்டாபிராமர் என்னும் பெயரில் சீதை லக்ஷ்மணருடன் உள்ளார். கேட்கும் வரத்தை தரும் தலமாக இத்தலம் விளங்குகிறது. குழந்தை வரம் இத்தலத்தின் சிறப்பு அம்சமாகும். சேது தீர்த்தத்தில் நீராடினால் பாபம் விலகும், கிரகதோஷம் நீங்கும். கல்யாண வடிவில் ஜெகநாதரை வேண்டினால் திருமணம் நடக்கும். இங்கு 4 கால பூஜை உண்டு. தலவிருட்சம் அரசமரம். தீர்த்தத்தின் பெயர் சக்கர தீர்த்தம். ஆதி ஜெகநாதருக்கும் பங்குனியிலும் ராமருக்கு சித்திரையிலும் பிரம்மோற்சவம் நடக்கிறது. கேட்கும் வரங்களையெல்லாம் தரும் இந்த திருப்புல்லானி தலத்திலே குடிகொண்டிருக்கும் ஆதி ஜெகநாத பெருமாளையும் தர்பசயன ராமரையும் பட்டாபிராமரையும் மேலும் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற சிறப்பு தலமாக அமைந்துள்ள இந்த தலத்திற்கு சமயம் கிடைக்கும் போது சென்று வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த பதிவிலே வேறொரு திருத்தலத்தின் மகிமை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.